ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 2015 ரிலீஸ் ஆன ஹவுல் அப்படிங்கிற ஒரு செம்மையான ஹாரர் மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டர் பால் ஹயத், எட்ஸ்பிலஸ் ஹோலி வெஸ்டன் முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிற பேசஞ்சர் ட்ரெயின் நடு காட்டில் மாட்டிக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்க்க போன டிரைவர் திரும்பி வரவே இல்லை. அவரை யாரோ கொடூரமாக கொலை பண்ணிட்டாங்க. நடு ராத்திரியில், அதுவும் நடு காட்டில் மாட்டிக்கிட்ட மிச்ச பேசஞ்சர்ஸ்க்கு என்ன ஆச்சு, அவங்க உயிரோட ஊர் போய் சேர்ந்தாங்களான்னு இல்லையான்னு சொல்கிற ஒரு த்ரில்லிங்கான ஹாரர் மூவி. ஸ்பாயிலர் அலர்ட் போட்டிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஹீரோ ஜோ ஒரு ட்ரெயினில் டிடிஆராக இருப்பார். அன்னைக்கு டியூட்டியை முடிச்சுட்டு ஸ்டேஷனில் இருக்கிற அவரோட லாக்கர் ரூமுக்கு போகிறாரு. போய் அவரோட கபோர்டில் இருக்கிற ஒரு லெட்டர் எடுத்து பார்க்குறாரு. அதில் உங்களோட ப்ரமோஷன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு எழுதியிருக்கு. அதை பார்த்ததும் அவர் செம்ம டென்ஷன் ஆகி அந்த பேப்பரை கசக்கி தூக்கி போட்டுறாரு. அப்போ ஒருத்தன் இந்த ரூமுக்கு வரான். வந்தவனும் என்ன சோகமாக இருக்கான்னு கேட்குறான். அதுக்கு ஜோ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தவனோட நேம் பேட்ச் கீழே பார்க்குறான். சூப்பர்வைசர் அப்படின்னு பேட்ச் ஒட்டியிருக்கு. இப்போ தான் நமக்கு தெரியுது இவனுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் அவனுக்கு வந்திருக்குன்னு. இருந்தாலும் அவனை பார்த்துட்டு கங்க்ராட்ஸ்ன்னு சொல்லிடுறாரு. நைட் ஷிஃப்ட் டிடிஆர் வரல, அதனால் நீ தான் கண்டினியூ பண்ணணும்னு அந்த சூப்பர்வைசர் சொல்கிறதுக்கு, இன்னைக்கு நைட்டா, இப்போ தானே ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சுதுன்னு சொல்கிறான். இவன் ஜோ வாய் அடைக்கிறதுக்காக, அதை எப்படி நீ 6 மாதமாக யாருக்குமே ஃபைன் போடாமல் இருக்கான்னு கேட்குறான். இவங்கிட்ட வாயை கொடுக்கறதுக்கு இன்னொரு ஷிஃப்டே பார்த்துடலான்னு நம்ம ஜோ கிளம்பிடுறான். ட்ரெயின் கிளம்புது. ஜோ ஒவ்வொருத்தன்ட்டையும் டிக்கெட் செக் பண்ணுறாரு. ஒவ்வொரு பேசஞ்சர்ஸும் ஒரு தினுசாக இருப்பாங்க. ஒருத்தி ஃபோன்லேயே பேசிகிட்டு இருப்பா, இன்னொருத்தையும் உம்முன்னு இருப்பான். அப்புறம் ஒரு வயசான கப்பல். இதில் ஒரு லேடி பேசஞ்சர் வேறு டிக்கெட்டை மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னோடனே நீங்கள் ஃபைனை கட்டணுங்கிறான். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்றைக்கி எவன் முகத்தில்டா முழிச்சோன்னு இந்த நாள் இப்படி போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போதே திடீர்னு இவன் முகம் பிரகாசமாயிடுது. என்னடான்னு பார்த்தா ஏத்தாப்பில் நம்ம ஹீரோயின் சாப்பாடு எடுத்துகிட்டு வரா. 2 பேரும் ஜென்ரலாக பேசிக்கிறாங்க. வாங்கி அப்படியே காஃபி சாப்பிட்டு வருவோன்னு கேட்குறான். இவன் வேலை இருக்குன்னு போயிடுறான். எல்லாரையும் செக் பண்ணி முடிச்சுட்டு அக்கடான்னு போய் சீட்டில் உட்காரான். ட்ரெயின் போயிட்டே இருக்குது. வெளியில் நல்ல மழை பெய்யுது. இப்போ நடு காட்டில் திடீர்னு டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்டு நில குலைஞ்ச மாதிரி ஷேக் ஆகி ட்ரெயின் நின்றுடுது. வேகமாக எந்திரிச்சு போய் என்ன ஆச்சுன்னு பார்க்குறான். அப்போ டிரைவர்கிட்டருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்னன்னா, ட்ரெயினில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, பேசஞ்சர்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன ப்ராப்ளம்னு பார்க்க கீழே இறங்கி போயிடுறாரு. அடுத்து ட்ரெயின்குள்ளே காட்டுறாங்க. பேசஞ்சர்ஸ் எல்லாரும் ஜோவை ரொம்ப திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஜோ கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் எல்லாரையும் கன்வின்சிங்காக பேசிகிட்டு இருக்காரு. ஒரு வழியாக டிரைவர் என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு மானை ட்ரெயின் வீலில் மாட்டிகிட்டு இருக்கும். இதை பார்த்த டிரைவர் யாரையும் ஹெல்ப்பு கூப்பிடாம இன்ஃபார்மும் பண்ணாமல் தனியாக ஒரு ஆளாக வெளியே இழுக்க முயற்சி பண்ணுறாரு. இப்போ டிரைவர் பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது. யாருன்னு லைட் அடிச்சுட்டு திரும்புறாரு. அவர் பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு உருவம் வந்து அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் என்ன உருவம் நமக்கு இப்போ காட்டலை. ரொம்ப நேரம் ஆகியும் டிரைவர்கிட்ட வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாதனால ஜோவும் ஹீரோயினும் டிரைவர் ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. டிரைவர் அங்கே இல்லை. ஸோ வெளியேயும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. டிரைவரை காணோங்கிறனால பக்கத்து ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறாரு ஜோ. அவங்களும் நாங்கள் வரதுக்கு குறைஞ்சது 4 மணி நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போதே சிக்னல் இல்லாமல் கால் கட் ஆகிடும். இப்படி நடு காட்டில் வந்து மாட்டிக்கோன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுமே அடுத்து என்ன நடக்க போகிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஹீரோ ஜோ, ஹீரோயின் எலன், ஒரு வயசான தாத்தா, அவரோட ஒய்ஃபு, அப்புறம் ஒரு பிஸ்னஸ்மேன், டிக்கெட் இல்லாமல் ஃபைன் கட்டினவ, ஒரு மெக்கானிக், ஃபோன் பேசிகிட்டே இருந்தவ, அப்புறம் புக் படிச்சுட்டே இருந்தவன். மொத்தம் அந்த ட்ரெயினில் 9 பேர் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்கிற பேசஞ்சர்ஸ் பொறுமை இல்லாமல் இவன்ட்ட கத்த ஆரம்பிக்கிறாங்க. நடுக்காட்டில் ட்ரெயின் திடீர்னு நின்றுடுது. எப்போ எடுப்பாங்கன்னு தெரியாதங்கிறப்ப யாராக இருந்தாலும் டென்ஷன் ஆக தானே செய்வாங்க. இப்போ நம்ம பிஸ்னஸ்மேன் உள்ளே புகுந்து, நீங்கள் இப்படி கத்துறனால ஒன்றும் ஆக போகிறதில்ல, அடுத்த 5 மைல் தூரம் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஷன், ஸோ வாங்க எல்லோரும் இறங்கி நடந்து போகலான்னு குட்டையை குழப்புறான். இதை கேட்ட ஜோ ஷாக் ஆகி, அது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஸோ என்னால் டோர் ஓப்பன் பண்ணவே முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். ஆனாலும் இவங்க ஓப்பன் பண்ண வச்சு இறங்கி போகிறாங்க. போகிற வழியில் செத்து கிடக்கிற ஆளை பார்த்து எல்லோரும் ட்ரெயினுக்கு ஓடி வந்துடுறாங்க. ஆனால் அந்த வயசான ஆளுங்களை விட்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ வேகமாக வர முடியாத லேடியை அந்த உருவம் கடிச்சிருது. ஆனாலும் ஒரு வழியை ட்ரெயின்குள்ளே இழுத்துடுறாங்க. அடுத்த சீனில் ஜோ டிரைவர் ரூமில் இருக்கான். அப்போ அந்த மெக்கானிக் வந்து இன்ஜினில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறான். ஃபியூல் டியூப்பில் லீக்கேஜ் இருக்குது, இதை சரி பண்ணால் தான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுங்கிறான். ஆனால் ட்ரெயினில் அந்த உருவம் வந்த மாதிரி சத்தம் கேட்குது. இதை பார்த்து ஜோ கையில் ஒரு கட்டையை எடுத்துகிட்டு அடிக்க போகிறான். அது பார்த்தா அந்த டாய்லெட் போன குண்டை. ட்ரெயினில் ஆக்சுவலாக 9 பேர் இருந்தாங்கன்னு நினச்சோம்ல, இப்போ இந்த குண்டனையும் சேர்த்தா 10 பேர் இருக்காங்க. அவனை உட்கார வச்சு நடந்ததெல்லாம் சொன்னால், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சான்னு கேட்குறான். எல்லாருக்கும் ஒரு கவலைனா இவனுக்கு ஒரு கவலைன்ட்டு இவங்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு ஜோ எந்திரிச்சு போயிடுறான். இப்போ எல்லோரும் நார்மலாக பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் கம்பார்ட்மெண்ட்டில் அப்நார்மலாக நடக்குது.
இதை பார்த்துட்டு எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறப்ப ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. பட் சிக்னலே இல்லாத நேரத்தில் ஃபோன் வந்துருச்சுன்னு அந்த பொண்ணுகிட்ட நம்ம இருக்கிற இடத்த சொல்லு, நம்ம பிரச்சனையை சொல்ல எல்லாரும் ஒரே நேரத்தில் கத்துனதும் அந்த பொண்ணு பதறிக்கிட்டே பின்னாடி நகர்றா. அப்பன்னு கண்ணாடியை உடச்சிட்டு உள்ளே வந்த உருவம் அந்த பொண்ணு தூக்கிட்டு போயிடுது. இதை பார்த்த எல்லாரும் பயந்து கத்திட்டு இருக்காங்க. இப்போ அந்த பெரியவர் வந்து இப்படியே கத்திட்டு இருந்தால் நாமளும் அந்த உருவத்துக்கு இரையாயிடுவோம். ஸோ அடுத்து ஆகிற வேலையை பார்க்கலான்னு எல்லாரையும் ஒன்றாக்கி ட்ரெயினில் இருக்கிற டூல்ஸ் எல்லாம் வச்சு அவங்க இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டை ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. இப்போன்னு அந்த கடி வாங்கின லேடி ரத்த வாந்தி எடுத்து அவங்க பல்லெல்லாம் விழுகுது. இதை பார்த்துட்டு இருக்கும்போது ஜோ திடீர்னு ஷாக் ஆகி ஒரு பேசஞ்சரை காணும்னு தேடி போகிறான். அது வேற யாரும் இல்லை, குண்டன் தான். டாய்லெட் போன இவன் வெளியே வர முடியாமல் மாட்டிக்கிறான். இவனை வெளியே எடுக்க ஜோ ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த உருவம் மேல் வழியாக வந்து கொடூரமான முறையில் இவனை கொன்னுடுது. இதை பார்த்து ஜோ ஃபஸ்ட்டு அவன் இருந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடி வந்து லாக் பண்ணிக்கிறான். ஆனாலும் அவன் கொன்ன அந்த உருவம் இவங்க இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே வருது. இப்போ தான் நமக்கு அந்த முழு உருவத்தையும் காட்டுறாங்க. அது பார்க்கவே செம்ம கொடூரமாக இருக்குது. உள்ளே வந்த உருவம் ஜோவை கொல்ல வருது. ஆனால் கூட இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அந்த உருவத்தை கொன்னுடுறாங்க. இப்போ செத்து கிடக்கிற உருவத்தை பார்த்தா இது விலங்கா இல்லை மனுஷனான்னு குழம்பி போகிறாங்க. அப்போ ஒருத்தன் இது கண்டிப்பாக ஓனாதான், இதோட கால் ஓனா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பற்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறான். ஒருவேளை ஓனாய்கிட்டேருந்து வந்த நோய் மனுஷங்களை இப்படி மாற்றிடுமோன்னு ஜோ யோசிக்கிறான். கூடவே ஓனா கடிச்சாலும் இப்படி தான் ஆயிடுவாங்களோன்னு சந்தேகத்தோடு அந்த கடி வாங்கின லேடியை பார்க்குறாங்க. ஆனால் அவங்க நார்மலாக இருக்கிறனால செத்த மிருகத்தை ஓரமாக மூடி வச்சிடுறாங்க. இப்போ தான் அந்த பெரியவர் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இதே மாதிரி தான் 1963லேயும் ட்ரெயின் ட்ராக்ல ப்ராப்ளம் ஆகி நடு ராத்திரி ட்ரெயின் ஸ்டாப் ஆகிடுச்சு. மறுநாள் சரி பண்ணுறவங்க வந்து பார்த்தப்போ எல்லாரும் கொடூரமாக செத்து கிடந்தாங்க. கொஞ்சம் பேர் காணாமல் கூட போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே செத்துப்போன உருவம் மறுபடியும் எந்திரிக்குது. இதை பார்த்த ஜோ கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் ஓடி போய் அதை அடிச்சே கொண்டுறான். அதே நேரத்தில் கடி வாங்கின லேடி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிருகமாக மாறுறாங்க. எப்படியாவது தப்பிச்சோன்னு நினைப்பான்ல அந்த பிஸ்னஸ்மேன். ஸோ அதனால் அவன் அந்த லேடியை ஃபஸ்ட்டு கொல்லணும்னு நினைக்கிறான். ஆனால் ஜோ அவனை தடுத்து பெல்ட்டை வச்சு அவனையும் அந்த லேடியையும் பக்கத்துலேயே கட்டி போட்டுறான். இப்போ அந்த மெக்கானிக் லீக் ஆகிற டியூபை அடைச்சாகணும். ஸோ ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணும்ன்ட்டு புக்கு படிச்சுட்டே இருப்பான்ல ஒருத்தன், அவனை கூட்டிகிட்டு போகிறான். ஒன்ஸ் ஃபால்ட்டு சரியாச்சுன்னா இங்கே க்ரீன் லைட் ஆன் ஆகும். ஸோ ஆன உடனே ட்ரெயினை மூவ் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சொல்லிட்டு கீழே போகிறாங்க. ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே புக்கு படித்தவனுக்கு ஒரு அழுகிற சத்தம் கேட்குது. அது யாரோட வாய்ஸ்னால் ஃபோன் பேசிகிட்டே இந்த பொண்ணு தானே ஃபஸ்ட்டு அந்த உருவம் தூக்கிட்டு போயிருக்கோம். அவளோட சத்தம் கேட்டோன்னே இவன் காப்பாற்றலான்னு போகிறான். அவள் தான் அங்கே இருப்பா, ஆனால் அந்த மிருகமாக மாறி இருப்பா. அங்கேயே புக்கு படிக்கிறவனு செத்து போயிடுறான். இப்போ மெக்கானிக்கும் ஃபால்ட்டை சரி பண்ணிட்டான். ட்ரெயினும் ஆன் ஆகிடுது. ஆனால் ட்ரெயினை சுற்றி மிருகம் இருக்கிறத பார்க்கறனால அவன் வெளியே வராமல் அடியிலே இருக்கான். இப்போது டிரைவர் ரூமில் இருக்கிற ஜோவும் ஹீரோயினும் முன்னாடி மிருகம் வரதை பார்த்து பயந்து ட்ரெயினை மூவ் பண்ணிடுறாங்க. ட்ரெயின் மூவ் ஆனதும் அடியில் இருக்கிறவன் டியூபை பிடிச்சிட்டே தொங்கிட்டு வரான். இதை அப்படியே கட் பண்ணிட்டு கம்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. கட்டி போட்டிருந்த லேடி ஃபுல்லாக மிருகமாக மாறிட்டு வராங்க. இதை பார்த்து பயந்து போன நம்ம பிஸ்னஸ் மேனு அவன் கையில் இருக்கிற பெல்ட்டை அவுக்க சொல்லி கத்துறான். இவனுக்கு அவுத்து விடுறதுக்குள்ளேயே அந்த மிருகமாக மாறின லேடி அவங்க ஹஸ்பண்டே கடிச்சு கொண்டுடுறாங்க. இதை பார்த்து பயந்து போன பொண்ணு டோர் பக்கமாக நின்னதில் பின்னாடி இருந்து வந்த மிருகம் அவளை வெளியே இழுத்து கொன்றுது. ஆனால் இதுக்கிடையில் அடியில் இருக்கிற மெக்கானிக் ரொம்ப நேரமாக ஒரு டியூபை பிடிச்சி தொங்கிட்டு வந்தனால டியூபு கட்டாகி மறுபடியும் ட்ரெயின் ஸ்டாப் ஆகிடுது. இப்போ உள்ளே இருக்கிற லேடி அவங்க ஹஸ்பண்டை கொண்டுட்டு கூட இருக்கிற பிஸ்னஸ் மேனையும் கொல்ல வராங்க. ஆனால் அதுக்குள்ளே ஜோ கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் வெறி பிடிச்ச லேடியையும் கொன்று அவனை காப்பாற்றிடுறான். ஆனால் காப்பாற்றின நன்றி கூட இல்லாமல் ஜோவை ட்ரெயின் உள்ள தள்ளி விட்டுட்டு அவன் தப்பிக்க பார்க்குறான். அப்போ 2 பேரும் அடித்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனாலும் ஒரு வழி அந்த பிஸ்னஸ் மேன் வெளியே தப்பிச்சு ஓடிடுறான். இப்போ ட்ரெயினுக்குள்ளே ஜோவும் ஹீரோயினும் மாட்டிக்கிறாங்க. நிறைய மிருகங்களும் உள்ளே வர ஆரம்பிச்சிருது. எல்லா மிருகங்களும் இவங்களை சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிருது. தப்பிக்க வழியே இல்லை, செத்தோண்டான்னு நினைக்கும் போது அந்த மெக்கானிக் தீப்பந்தத்தோடு உள்ளே வந்துடுறான். வந்தவன் மாட்டி இந்த 2 பேரை காப்பாற்றி வெளியே அனுப்பிவிட்டு அவன் அந்த மிருகத்திட்ட மாட்டி செத்து போயிடுறான். அதுக்கு பாவம் அவன் வராமே இருந்திருக்கலாம். இப்போ வெளியே போனவங்களும் ரொம்ப தூரம் ஓடியும் அந்த மிருகம் துரத்திக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் ஜோ அந்த பொண்ணு மேலே அந்த லவ்னாலையும் அவளை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தினாலையும் அவளை அனுப்பிட்டு இவன் போய் அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிறான். போகிறதுக்கு முன்னாடி சிம்பாலிக்காக லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இவன் நேம் பேட்சை அந்த பொண்ணு கையில் கொடுப்பான். அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்குறான். என்ன ஹீரோவில். ஆனால் நிறைய மிருகங்கள் வந்து இவனை கடிக்க ஆரம்பிச்சிடும். தப்பிச்சு போன ஹீரோயின் ஒரு வழி ரயில்வே ஸ்டேஷன் போய் சேர்ந்துருவா. எல்லாருமே அவங்கவுங்க உயிரை காப்பாற்றிக்க தான் போராடி இருப்பாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் ஜோ மட்டும்தான் ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ரிஸ்க் எடுத்திருப்பான். இதை நினச்சி பார்த்துக்கிட்டே அவனோட நேம் பேட்சையும் கையில் வச்சுக்கிட்டு அங்கேயே சோகமாக நிற்கிறான். இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு உள்ளே மாட்டி விட்டுட்டு ஓடினவனை காட்டுறாங்க. ஆமாம், அந்த பிஸ்னஸ் மேன் தான். நைட் ஃபுல்லாக காட்டுக்குள்ளே சுற்றி நாக்கு தள்ளி போயிடுறான். அப்போ தான் ஒரு இடத்துல ஜோவோட ட்ரெஸ் இருக்கிறத பார்க்குறான். இதை பார்த்தவன் அவன் பேரை சொல்லி கத்திக்கிட்டே போகிறான்.
ஆப்போசிட்டில் வந்து ஜோவை பார்த்து பயந்துட்டான். ஏன்னா ஜோ இப்போ முழு மிருகமாக மாறி இருக்கான். அப்படி இவனையும் கொல்ற மாதிரி காட்டுறாங்க. இதோட இந்த படம் முடியுது. கடைசியில் அந்த பொண்ணை தவிர யாருமே தப்பிக்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.